கர்த்தருடைய பிரசித்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஆபிரகாமின் மிகப்பெரிய சோதனை என்ன? தேவன் 100வது வயதில் தந்ததான ஒரே ஒரு குமாரனை பலியிட சொன்னதுதான். அவன் பலியிட ஒப்புக்கொண்டான். ஈசாக்கு என்பது அதன் அர்த்தம் என்னவென்றால் நகைத்தல் என்று அர்த்தம், சந்தோஷம் அளிக்கும் என்று எபிரேய அர்த்தம். ஈசாக்கு ஒரு கெட்ட குமாரன் அல்ல, ஆகவே எனக்கு பலி கொடு என்று தேவன் கேட்டாரா? ஈசாக்கு ஒரு கெட்ட குமாரனா? இல்லை. உண்மையிலே ஈசாக்கு ஒரு உண்மையுள்ள கீழ்ப்படிந்த ஒரு நல்ல மனிதன். இங்கு நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்பவராக இருந்தால் உங்களது பிரியமுள்ள சந்தோஷமுள்ள மகிழ்ச்சி தரும் காரியத்தை தேவன் கேட்டால் உடனே பலிபீடத்தின் மீது வையுங்கள். எதற்காக என்றால் நீங்கள் வெற்றி சிறப்பதற்காகவே. ஒருவேளை நீங்கள் உங்கள் உறவினர்களாகவோ அல்லது தந்தையாகவோ பிள்ளைகளாகவோ கூட இருக்கலாம், மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளாக கூட இருக்கலாம், தந்தையாக கூட இருக்கலாம், பிள்ளைகளாக கூட இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, அவர்களை எல்லாவற்றையும் ஒருவேளை தேவன் அதிகமாக நேசிப்பவர்களே நீங்கள் அந்த ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு பல கேள்விகள் எழுந்திருக்கக்கூடும். 100வது வயதில் ஏன் எனக்கு குமாரனை தர வேண்டும்? அப்படி தந்த குமாரனை போய் பலி செலுத்த ஏன் சொல்லுகிறார்? இதற்காகவா ஈசாக்கை தந்தீர் என்ற கேள்வி தேவனிடம் அவன் துணிந்து கேட்கவே இல்லை. இந்த ஆபிரகாம் அப்படி ஒருவேளை ஆபிரகாம் தேவனிடம் கேள்வி கேட்டிருந்தால் நாம் இப்போது ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்க முடியாது. கர்த்தர் ஆபிரகாமை சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாக மாற்றியிருக்கவும் முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ ஊழியர்களை, கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்காமல் மனப்பூர்வமாய் உங்கள் ஆசை ஈசாக்குகளை, சந்தோஷமான ஈசாக்குகளை, தாய் தந்தை சகோதர சகோதரிகளான ஈசாக்குகளை பலிபீடத்தின் மீது ஒப்பு கொடுப்பீர்களாக. ஆபிரகாம் தனக்கு ஏற்பட்ட சோதனைகளில் ஈசாக்கை பலி கொடுக்க ஒப்புக்கொண்டான். பின்புதான் வெற்றி சிறந்து சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாக மாறிவிட்டான். உங்களுடைய சோதனைகளில் வெற்றி பெற ஒரே ஒரு வழி அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல். ஆமென். காட் பிளஸ் யூ.